திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தேங்கி கிடக்கும் குப்பைகளால் அவதிப்படுகின்றனர் பொதுமக்கள். குப்பைகள் அள்ளப்படாததற்கு காரணம் என்ன, அது பற்றி மக்கள் கூறுவது என்ன தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் காய்கறி சந்தைக்கு பெயர் பெற்ற இடங்களில் ஒன்றான ஒட்டன்சத்திரம் குப்பைகள் நிறைந்த நிலையில் இருக்கிறது. நகரின் சாலைகள் எங்கும் மலை போல் தேங்கி கிடக்கிறது குப்பைகள். நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகும் குப்பைகளின் அளவு குறைந்த பாடில்லை, அப்புறப்படுத்தவும் யாரும் இல்லை. மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 4 மாத காலமாக இந்த குப்பையை தேங்கி நிற்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் மட்டும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. இதனால் சுகாதார சீர்கேடு அதாவது இங்கே ஒட்டன்சத்திரம் வாழ்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்து செல்கின்ற பொதுமக்களுக்கும் சேர்த்து சுகாதார சீர்கேடு ஏற்படுதுங்கிறது ஆணித்தனமான உண்மை. தேங்கி கிடக்கும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் மக்கள் ஆளாகின்றனர். நோய்கள் தொற்றும் என்ற அச்சம் இவர்களுக்கு மட்டுமல்ல, இவ்வழியாக பழனிக்கு பாத யாத்திரை செல்வோருக்கும் உண்டு. நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் சாமி. ரோடெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இங்கேக்குள்ள ஒட்டஞ்சத்தை தாண்டி இப்போ குழந்தை வேலைப்பர் போய்கிட்டு இருக்கோம். குழந்தை வேலைப்பர்னா ரொம்ப சுகாதார கேடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ குப்பைகள் இருக்குது, அதை நீங்களே பார்க்குறீங்களே. அதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தினா, நகராட்சியிலேருந்து அப்புறப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒட்டன்சத்திரம் நகராட்சியின் 18 வார்டுகளின் குப்பைகளும் இத்தனை காலமாக அருகில் உள்ள கிராமங்களில்தான் கொட்டப்பட்டு வந்தன. கடந்த சில நாட்களாக கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் கொண்டு செல்ல இடமில்லாமல் அப்படியே விடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை விட பெரிய மதுரை இருக்குது, மெட்ராஸ் இருக்குது, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இது போல் பெரிய மாநகரங்கள்லாம் குப்பை ஓட்டுற இடம் இருக்குது. ஆனால் இந்த ஒட்டன்சத்திரத்தில் மட்டும் குப்பை ஓட்ட இடமில்லைன்னு சொல்லி இந்த பகுதி வாழ் மக்கள் நோய்வாய்ப்பட்டு பல இன்னலுக்கு அவதிப்பட்டு இந்த மார்க்கெட்டில் வருகின்ற தொழிலாளர்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்டு வேலைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த பிரச்சனை குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் செய்தும் பலனில்லை என்கின்றனர் பொதுமக்கள். ஆல்ரெடி 2-3 மாதம் கோரிக்கை வச்சனுங்க. வச்சதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அழுறதும் இல்லைங்க. திருப்பி கேட்டோம்னு சொன்னோம்னா நீங்கள் போங்க, பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து நகராட்சி செயல் அலுவலர் ஈஸ்வரனிடம் கேட்டபோது, குப்பைகள் கொட்ட இடம் இல்லாததால் 2 இடம் தேர்வு செய்து மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல் செய்தியாளர் வீரமணிகண்டன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தேங்கியுள்ள குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், ஒட்டன்சத்திரத்தில் குப்பைகள் தேங்க என்ன காரணம்? குப்பைகளை அகற்ற அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்துள்ளார்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம்ன்றாலே நமக்கு ஞாபகம் வர்றது காய்கறி மார்க்கெட் தான். இங்க அதிகப்படியா கேரளாவுக்கு தான் காய்கறி ஏற்றுமதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கும் இங்க இருந்து காய்கறிகள் கொண்டு செல்லப்படுகின்றன. பொதுவா அந்த காய்கறி கழிவுகள் தினமும் இங்க கொட்டப்பட்டு கிடக்கும். அந்த காய்கறி கழிவுகளும் அள்ளப்படுவது கிடையாது. அதே மாதிரி ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகளிலும் குப்பைகள் அள்ளப்படுவது கிடையாது. காரணம் இதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த குப்பைகள் அள்ளப்பட்டு அதை கொட்டுவதற்கு இடம் இல்லாமல் ஆங்காங்கே மலை போல் தேங்கி இருப்பதனால இந்த பகுதியில் முழுவதுமே நோய் பரவும் அபாயம் ஏற்படுது. குறிப்பா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒட்டன்சத்திரம் நகராட்சி சார்பா இந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு போய் ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்கு எதிர்த்தாப்படியே குப்பைகள் வண்டியிலோட குப்பைகள் மலை போல் குமிஞ்சிருக்கு. இன்னொன்னு, இந்த குப்பைகள் அள்ளப்படாம திண்டுக்கல் பழனி சாலையில குழந்தை வேலையப்பர் கோயில்கிட்ட குப்பையில மலை போல வச்சு அதுல எரிச்சு விட்டுறாங்க. இதனால துர்நாற்றம், வாகன ஓட்டிகளும் அவதிப்பட்டு வராங்க. இதனால விபத்துகளும் அதிகமா ஏற்பட்டு வருது. மும்தாஜ், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி லைன்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இத்தனை ஆண்டு காலமா குப்பை அங்கேயே தேங்கி கிடக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இன்ன வரைக்கும் அள்ளப்படல? இல்லைங்கண்ணா, 2006 11 வரைக்கும் நம்ம திமுக ஆட்சி இருக்கிறப்ப நாங்கள் ஒரு இடம் தேர்வு செஞ்சோம் இந்த குப்பையெல்லாம் கூடி கொட்டுறதுக்கு. காவிரி மேட்டு ஊராட்சியில அரசாங்க ஒரு புறம்போக்கு நிலம் தேர்வு செஞ்சு அதை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி நம்ம அங்க ஒண்டி குப்பையை கொட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரிக்கலாம்னு சொல்லி முடிவு செஞ்ச சமயத்துல இந்த இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்காரர் அதை அங்க கொண்டு போகக்கூடாது, இடம்
வேண்டாம்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணாங்க. இப்ப 2011 அதே சமயத்துல 2006-11 இருக்கிறப்ப மார்க்கெட் சங்க நிர்வாகிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. குப்பையில அவிலும் கொஞ்சம் பணம் கொடுத்து குப்பை தேங்காம சாலையில கொட்டாம சுகாதாரமா இருந்துச்சு. ஆனா இந்த 2011 அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று அவங்க நகராட்சி தலைவர் பொறுப்பேற்ற பின்பு இப்ப குப்பை பாத்தீங்கன்னா ஒட்டத்துல இருந்து பழனி போற வழியில மலையாட்ட குமிச்சிருக்கிறாங்க. நேற்று கூட நான் பார்த்தேன். அது பூரா தீ வச்சு அது இப்ப தைப்பூச காலம் பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த வழியாட்ட செல்றாங்க. மலையாட்ட குமிச்சிருக்காங்க. ஒரு 300-400 மீட்டர் குமிச்சிருக்காங்க. இதனால சுகாதார கேடு ஏற்படுது, நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நகராட்சி கமிஷனர் சொன்னாலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் நான் நேரடியா போய் புகார் தெரிவிச்சேன். கலெக்டரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதாச்சும் ஒரு இடம் தேர்வு செஞ்சு இல்லாட்டி அந்த நகராட்சி நான் ஏற்கனவே நாங்கள் தேர்வு செஞ்ச அந்த காவிரி மெட்டிய இடத்தையாவது கொண்டு குப்பை கொட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பையை நீங்க பிரிங்கன்னு சொல்லி ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா இந்த ஆட்சியில எந்த நடவடிக்கை எடுக்கலையுமா. அதே மாதிரி சட்டமன்றத்துல நான் பல முறை ஒட்டந்தர நகராட்சியை பொறுத்தளவுல இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட் இருக்குது. இந்த குப்பையெல்லாம் கொட்டுவதற்கு அரசாங்கத்தின் மூலமாக நகராட்சிக்கு நிதி கொடுத்து ஒரு 10 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு இந்த குப்பையெல்லாம் கொட்டுவதற்கு தனியாக ஒரு இடம் தேர்வு செய்யும் சொல்லி பல முறை சட்டமன்றத்துல நான் கோரிக்கை வைத்தும் இந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு பார்த்தா அந்த குப்பையில கொண்டு போய் சாலை ஓரங்களில் கொட்டி தீ வைக்கிறாங்க. மிக சுகாதார கேடு ஏற்படுது. இதனால அங்க வசிக்கின்ற மக்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதாம்மா. சக்கரபாணி சார், அதாவது நீங்க சொன்னது எத்தனை நாள் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். இதுல தனிப்பட்ட முறையில நீங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எந்தெந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் நீங்க இதை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இந்த கவனம்? நான் 2006-11 ஏற்கனவே சொன்னல உங்கள்கிட்ட நான் ஏதாவது தேர்வு செஞ்சு காவிரி மாவட்ட இப்ப ஊராட்சிங்கிறது பக்கத்திலேயே ஒட்டந்தர் பக்கத்திலேயே அங்க ஒண்டி குப்பை ஓட்டலாம்னு சொல்லி நாங்க முயற்சி பண்ணோம்னா, ஆனா இந்த இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர் அப்ப அதை கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்க. இப்ப அதே மாதிரி சட்டமன்றத்துல பல முறை நான் இது வெட்டு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் சொன்னேன். உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு தனியா, அதாவது நகராட்சியில நிதி இல்லைனாலும் அரசாங்கமே தனி நிதி கொடுத்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி இந்த குப்பையெல்லாம் கொட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யணும்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் பல முறை நான் நேரிலே போய் மனு கொடுத்து நேரடியா சொல்லியும் பார்த்தேன். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா இன்னைக்கு குப்பை போறா சாலை ஓரங்களில் நீங்க ஒட்டத்திலிருந்து பள்ளி போற வழியில பாருங்க, இன்னைக்கு ஒரு மலையாட்ட குமிச்சு தீ வச்சிருக்கு இருக்கிறாங்க. இதனால சுகாதார கேடு ஏற்படுது. இதுக்காக நான் பெரிய முயற்சி பண்ணி போராட்டம் எல்லாம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணணும். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த அரசாங்கம். சக்கரபாணி சார், குப்பை மலை போல தேங்கி இருக்கு, இதனால சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு. அப்படிங்கிற போது நீங்க தனிப்பட்ட முறையில மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருப்பதற்கு ஏதாவது மருந்து அடிச்சீங்களா? கொசு மருந்து அந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்ட முறையில் நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? நாங்க போய் எப்படி பண்ண முடியும்? ஆளுங்கட்சி நகராட்சி அவங்க நிர்வாகத்தை அவங்க தான் கண்ட்ரோல் இருக்கிறாங்க. நாங்க எப்படி போய் பண்ண சுகாதார கேடு ஏற்படாம இருக்கு? நாங்க ஒன்றும் செய்ய முடியாதுல்லம்மா. இப்ப இந்த டயத்துல அவங்க தானே பண்ணோம்னா இத பரிந்துரை பண்ணீங்களா? இல்ல கலெக்டர்கிட்ட போய் நேரடியா பேசினேன், நகராட்சி கமிஷனர்ட்டும் பேசினேன், சட்டமன்றத்தில் இதை பற்றி பல முறை விவாதிச்சிருக்கிறேன். வெட்டு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். நகராட்சியில ஒரு 10 ஏக்கர் நிலம் எடுத்து தேர்வு செய்யப்பட்டு அரசாங்கத்தின் மூலமா நிலமே வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் தனியார் இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியாவது வாங்கி இந்த குப்பையில கொண்டு போய் கொட்டி, இல்லாட்டி இப்ப மார்க்கெட்டு சங்க நிர்வாகிட்டு சொன்னாங்க கூட அவையில எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க, எடுத்து இந்த குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. என்ன செய்யறானே தெரியல. கலெக்டர்ட்டும் சொல்லியாச்சு, கமிஷனர்ட்டும் சொல்லியாச்சு. ஆனா இதை பத்தி அவைய எதுக்கு கண்டுக்கல தெரியல. அது இந்த தைப்பூச டயத்துல மிக மக்கள் உங்களுக்கு பெரிய பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த பாத யாத்திரை வழியா ஒட்டந்தர நகர்ல இருந்து பழனிக்கு நடந்து செல்றாங்க. பல மாவட்டத்துல இருந்து, தென் மாவட்டத்துல இருந்து வர்றாங்க. ஆனா இது சுகாதார கேடு ஏற்படுது. இதுக்கு தனிப்பட்ட முறையில் இப்ப நாங்க போய் சுகாதார கேடு தடுப்பதற்கு நாங்க போய் இப்ப தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். நம்முடைய நகராட்சி ஆணையர் சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் தொடர்பு கொண்டு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒட்டன்சத்திரத்துல குப்பைகள் ரொம்ப நாளா தேங்கி இருக்கு. இதற்கு மாநகராட்சி தரப்புல நீங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தேங்கி இருக்கிறது உங்களுக்கு புறம்பானதுங்க. எங்களுக்கு நகராட்சிக்குன்னு குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கல, இல்லைங்க. நாங்க அரசு பூமியை கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் அனுப்பியிருக்காரு பூமிக்கான பூமி ஒன்று கொடுக்கறதுக்குன்னு. அது வரைக்கும் நாங்க தனியார் நிலத்துல எங்க சொந்த முயற்சியில தனியார் இடம் பயன்படுத்தாம இருக்கிற இடம், அதாவது ஒரு கிராமப்புறத்துல பயன்படுத்தாம சும்மா இருக்கிற இடத்துல அவங்களோட அனுமதியை வாங்கி குப்பை எடுத்து கொட்டிட்டு தான் இருக்காங்க. குப்பை தேர்ந்து விட்டா நான் ஒரு 3 நாள் எடுக்காம விட்டாரு ஊருக்குள்ள யாருமே குடியிருக்க முடியாது.
ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் முயற்சி எடுத்து கொட்டிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் லேண்ட் கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேண்ட் கிடைச்சிச்சு அதை டெவலப் பண்ணி நிரந்தரமான கம்போஸ்டாக பண்ணிடுவாங்க. இப்ப நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கேட்டு பார்த்தாச்சுங்க. மார்க்கெட் சங்கம் ஒத்தர சங்கம் வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்த்துருவோம். மற்ற எல்லாருக்கிட்டையுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இடம் பார்த்துக்கணும் யாரும் இது பண்ணீங்க. இப்ப நாங்களாம் நகராட்சி நிர்வாகம் சொந்த முயற்சியில நம்ம கல்லூரோட ஒத்துழைப்புல நாங்க பிரைவேட் லேண்ட்ல வாங்கி இடத்துல நான் எம்எல்ஏ பேசுறேன். வணக்கம். ஒண்ணும் இல்ல, இப்ப நான் என்னன்னா இப்ப பூமியில நிலம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. அது காந்தி நகர்ல இருக்குது. காந்தி நகர், அதாவது நகரின் மத்திய பகுதியில் வருது அந்த இடம். அது எடுத்து இல்ல நீங்க காந்தி நகர் தானே வருது பூமி. அதனால வேற எங்க இருக்கிறீங்க? காந்தி நகர் ஒட்டிதான் வருது. காந்தி நகர் பகுதி தானே வருது. ஏன்னா ஒரு அது 5, 6, 7 வார்டுக்கு பகுதிங்க. அங்க போய் நீங்க குப்பை கொண்டு கொட்டுறீங்கன்னா அங்க மக்கள் விட மாட்டாங்க. அந்த குப்பைக்கு மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத ஒதுக்குப்புறமா நடத்துதான் கேட்டிருக்கோம் சார். இல்ல மக்கள் அங்க நீங்க கொண்டு போய் கொட்டுறீங்கன்னா விட மாட்டாங்க. பாதிப்பு இருக்காதுங்க. இல்ல பாதிப்பு இல்ல நீங்க சொல்றீங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லாத இடம் சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த மார்க்கெட்ல இருக்கிற அந்த காலிஃபிளவர் வாடை அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த சுமல் அடிக்கும். பெரிய நமது ஊரை பொறுத்தளவு மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து காத்து அந்த உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3-4 மாசம் காத்து அதிகமா அடிக்கு. அந்த சமயத்துல நீங்க கொண்டு டவுன்ல கொட்டினீங்கன்னா அந்த டவுனே போற அந்த எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். காந்தி நீங்க டவுனுக்குள்ள நீங்க சொல்றீங்க. நான் கமிஷனர் சொல்றது நீங்க கலெக்டர் மூலியமா சிஎம்ஏ அதாவது கமிஷனர் ஃபார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவர்கிட்ட சொல்லி ஒரு தனியா சிறப்பு நிதி கொடுங்க. நான் சட்டமன்றத்தில் போய் கேட்டிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு கவலை வந்திருக்கா இல்லையா? இல்ல எனக்கு இடம் கேட்க இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க கலெக்டர் கேட்டு கலெக்டர் அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க எல்லாம் பார்த்து தான் எல்லாம் தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இல்ல சார் அந்த மக்கள் நீங்க கொண்டு குப்பை ஓட்டினா அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, விட மாட்டாங்கன்னு சொல்றேன். மக்கள் அந்த பக்கத்து மக்கள் யாருமே இல்ல சார். பக்கத்துல குடியிருப்போம் 7 வார்டு 5, 6, 7 3 வார்டு 3 அது கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குங்க. அதுக்கு எவ்வளவு தூரம் சொல்லுங்க? எவ்வளவு தூரம் சொல்லுங்க? 7 வார்டு எவ்வளவு தூரம் இருக்கு சார்? எவ்வளவு தூரம் வரும் சார்? 1 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி தான் இருக்கு சார். இல்ல 1 கிலோமீட்டர் ஒரு 100 மீட்டர் இருக்கு. நான் இப்போ இவங்களும் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு யாரும் பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்காங்க சார். டிஆர்ஓ ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி சார். இப்போ கவர்மெண்ட்ல இருக்கு சார். அது கவர்மெண்ட் 5 வருஷமா இல்ல நான் கமிஷனர் கேக்குறேன். 5 வருஷமாவா நீங்க பாக்குறீங்க? நான் இப்போ 1 வருஷம் நாங்களும் பலமுறை சொல்லிட்டோம். இப்ப நீங்க அதுக்கு வேண்டியது இல்ல. இப்ப ஏற்கனவே காவிரி மாவட்டத்தில் 2006-11 நம்ம 5 ஏக்கர் நாங்க எடுத்திருந்த நிலம் அந்த நிலத்துல நீங்க ஓட்டி கொட்டலாம். அரசாங்கம் தயாரா இருக்குது. நிலம் நாளைக்கு நாங்க கொட்ட தயாரா இருக்கு சார். கமிஷனர் சொல்றேன். காவிரி மாவட்ட ஊராட்சி தலைவர் ஏற்கனவே 2006-11 தீர்மானம் போட்டு கொடுத்தாரு. அந்த இடத்துல மாட்டேன்னு சொல்லி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி பிரச்சனை பண்ணதுனாலதான் அதோட இல்ல கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்ல போய் அங்க போடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினதுனாலதான் நாங்க போல சார். காவிரி மாவட்ட கிடைச்சா உடனே கொண்டு போறோம். எங்களுக்கு இடம் வேணும், அதுதான் முக்கியம் சார். நான் இந்த இடத்துல அடம் பிடிக்கல. எங்க இடம் கிடைக்கல கிடைச்சுன்னா போதும். அதுக்கு ஒரு இடம் இல்லாததான் நாங்க ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. இல்ல இல்ல ஏதாச்சும் அவன் நகராட்சி இப்ப உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கிற நிர்வாகிகிட்ட சொல்லி எங்காச்சும் குப்பை அள்ளிட்டு போங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் ஒரு ட்ரிப் மட்டும் அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் முடியாதுன்னு விட்டுட்டாங்க சார். மார்க்கெட் அதுக்கப்புறம் நாங்களே தான் எடுத்து கூட்டிட்டு இருக்கோம் சார். இப்ப நீங்க கொட்டுனா எங்க ஒட்டிருக்கீங்க? கொட்டதுல இருந்து குழந்தைவளப்பார் கோயில் போற வழியில பள்ளி மெயின் ரோட்ல கொட்டிருக்கீங்க. 2 நாளா எடுத்துட்டு இருக்காங்க. 2-3 நாள் ரோட்ல இருக்கு. ரோட் வண்டி குப்பை கொட்டலாமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்ல யாரும் குடியிருக்காத வேற எங்க இடமே இல்லைங்களே. கலெக்டர் தான் நீங்க பேசணும். இப்படி பிரச்சனை இருக்கு சார். தைப்பூச டயத்துல இப்ப நீங்க கொப்பையை கொட்டி தீ வச்சீங்க. நேத்து பார்த்தேன், முந்தா நாள் பார்த்தேன், புகையா வருது.
தீ வச்சிருக்கீங்க. பல இது கொட்டினது கொஞ்சம் சூடுனால புகை வருது சார். நான் எடுத்து கூட்டிட்டு தான் இருக்கேன் சார். அங்கேருந்து 2-3 நாள் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அங்கேயிருந்து எடுத்து கொண்டு போய் வேற தனியார் இடத்துல ஒருத்தர் அனுமதி வாங்கி அதை கூட்டிட்டு இருக்கோம். யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஒரு இடத்துல கூட்டிட்டு இருக்கோங்க. நீங்க இப்ப காந்தி நகர் அந்த இடம்ங்கிறது எனக்கு பூமிதானங்கிறது மக்கள் ஒத்துக்கிட்டா சரி, அது ஒத்துக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இல்ல மக்களுக்கு எந்த பாதிப்பு நீங்க அந்த இடத்துக்கு மக்கள் சம்மதிக்க மாட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு நல்லது சொல்றேன், நீங்க எங்காவது கலெக்டர் சொல்லி தனி ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கி ஒரு அந்த 10 ஏக்கர் எங்காச்சும் வாங்கி, அதாவது நகர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி எங்காச்சும் ஒரு 10 கிலோமீட்டர் அதாவது தனியார் எடுத்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி இந்த குப்பையை கொண்டு கொட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பையா நீங்க பண்ணுனீங்கன்னா தான் நிரந்தர தீர்வு ஏற்படும். இல்லாட்டி நீங்க கம்சர் சொல்றேன், இந்த பூமி தானம்ங்கிறது எனக்கு என்னமா நீங்க எடுக்கிறத மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். பூமி தானம் இப்ப நாங்க கேட்டிருக்க இடம் ஒரு பள்ளமான இடம், அது வந்து அதுக்கும் பொதுமக்களுக்கு எந்த வித பாதிப்பு இல்லாத இடம் தான் பார்த்துருக்கோம். அப்படியே அந்த 5-6-7 நீங்க அந்த மக்கள் பொதுமக்களை கூப்பிட்டு எதுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது சார். கண்டிப்பா வராது. இல்ல அந்த மக்கள் கேட்டீங்களா இப்படி கொப்பை ஓட்ட போறோம்னு சொல்லிட்டீங்களா? இல்ல பூமியை கிடைக்கல அப்படி இல்லையா சார் கேட்கறது. பூமி எங்க கிடைச்சிட்டு அர்த்தம் தானே அதுங்க. பூமி இந்த இடம் நிரந்தரமா ஒரு இடம்னு ஒன்று கிடைக்காம இருக்கு. இப்ப கிடைச்ச பிறகு தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் சார். இல்ல நான் சொல்றது இப்படி பண்ணுங்க. இல்ல நானு இடம் என்னைக்குமே நிரந்தரமா இருக்குன்னு சொல்றேன். கலெக்டர் மூலியமா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு நகராட்சியில ஃபண்ட் இல்லைனால கலெக்டர் சொல்லி ஒரு சிறப்பு நிதி பேசுங்க சார். முதல்ல இடம் இடத்துக்காக கலெக்டர் எல்லா இடத்தையும் பார்க்க சொல்லி நகர்ல பல இடத்துல அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா இந்த இடமும் ஒத்து வராதனால காவேரி மாப்பட்டி கொடுத்து அந்த இடத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி பிரச்சனை பண்ண பிறகு இப்ப கடைசி இதா வந்து பூமி இது அது யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு பள்ளமா பார்த்து அந்த இடத்துல தான் இது பண்ணிருக்கோம் சார். அது இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. கிடைச்ச பிறகு நான் ஃபர்தர் பண்ண முடியும் சார். நீங்க அதை மார்க்கெட் சங்க நிர்வாகிகளோட கொஞ்சம் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த குப்பை தயவு செஞ்சு ரோட்ல ஓட்ட முடியாது, வேற எங்காச்சும் நீங்க இடம் பாருன்னு சொன்னா அந்த நிர்வாகி கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நான் கமிஷனர் நான் பேசுறேன். நான் 2006 11 வரைக்கும் நாங்க 2011 வரைக்கும் நாங்க பண்ணோம். எந்த பிரச்சனையும் இல்ல. ரோட்ல எல்லாம் கொண்டாந்து கொட்டி தீ வைக்கல. இப்பதான் இந்த ஒரு வாரமா நீங்க இப்படி பண்றீங்க. ரோட்லயே எல்லாமே ரோட் வரதுதான் கொட்டிட்டு இப்பதான் நாங்க எங்கேயுமே கொட்டவே, ரோட்ல கொட்டவே இல்லை. கொட்டினாங்க சார். இப்ப நீங்க ஒட்டியிருக்கிற பாருங்க, மலையாற்ற குமிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. இல்ல இல்லைங்க இப்ப அந்த பீரியட் எடுத்து எங்க தான் கொட்டினாங்கன்னா நாங்க அதே இடத்துல கொட்டுவோம் சார். சார் நான் 96 நான் எம்எல்ஏ நான் தான் சார். எங்களுக்கு தெரியாதான் 11க்கு முன்னால எந்த இடத்துல கொட்டிங்களா நீங்க சொன்னீங்க. நாங்களும் அதே இடத்துல கொண்டு கொட்டுறோம் சார். கிடைக்கிற வரைக்கும் கிடைக்காதனால நாங்க கூட்டிட்டு இருக்கோம் சார். இல்ல கொட்டிக்க அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப நிரந்தர அப்பதான் மார்க்கெட் சங்க நிர்வாகி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா கலெக்டர் சொல்லி சிஎம்ஏ கிட்ட சொல்லி மார்க் செக்ரட்டரி சொல்லி ஸ்பெஷல் ஃபண்ட் வாங்கி சார் ஒரு 10 ஏக்கருக்கு நிலம் வாங்குவாங்க. இடமே கிடைக்காது. நான் தான் சொல்றேன் பாரு, ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இப்ப சேர்மன் இருக்காங்களா, நகராட்சி தலைவர் இருக்காங்க, லோக்கல் மினிஸ்டர் இருக்காங்க, கலெக்டர் சொல்லி ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்க முடியாதா அவங்களால? எதுவும் கிடைக்காததுனால இந்த இடத்துல நான் பாரு டவுன் விட்டே வேண்டாம், ஏதாச்சும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வாங்கி எங்காச்சும் ஒரு இடத்துல வாங்கி இந்த குப்பை கொட்டி மக்கும் குப்பை மக்காத குப்பை 2 பிரிச்சிங்கன்னா உரம் தயாரிக்கலாம். பண்ண போறோம் சார். பண்ண போறோம் சார். அதுக்கு வந்து சொல்லிருக்காங்க சார். இல்ல கமிஷனர் சவுந்தரராஜன் சார், அதாவது இது வந்து ஒரு முக்கிய இடம், ஏதாவது இந்த மார்க்கெட் பகுதி முக்கிய பகுதியில வந்து சொல்லி பூரா விவரமா சொல்லிட்டேன். இடம் முடிஞ்ச நாங்க முயற்சி பண்ணாம இல்லைங்க. தினமும் தீர்வு தான் என்ன? அது இடம் கேட்டு இடம் எங்களுக்கு வந்து இந்த இடம் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதே டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி வந்துருங்க. முனிசிபாலிட்டியும் தனி இடமே கிடையாது. இப்ப கவர்மெண்ட் பார்த்து கொடுத்தா தான் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்காக கலெக்டர் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் அனுப்பி விட்டு அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்து பல இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆட்சியர்கள் தெரிவிச்சு பிரச்சனை பண்ணதுனால கடைசியா இந்த பூமி இதுக்கு பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத ஒரு தனி இடத்துல ஒரு மன அடிவாரத்துல ஒரு பள்ளத்துல இடம் பார்த்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இடம் எங்களுக்கு கொடுக்கலைங்க. எங்களுக்கு இடம் கொடுத்த பிறகுதான் நாங்க எதாவது பண்ண முடியுங்க, கம்பல்சரி டெவலப் பண்ண முடியுங்க. அது வரைக்கும் நாங்க வந்து எங்க சொந்த முயற்சியில தனியார் பூமியில தனியார் இடத்துல ஒரு 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அங்கே கொண்டு போய் தனியார் இடத்துல கொண்டு கொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப சமீபமா மழை பெஞ்சதுனால அங்க பூமிக்குள்ள ஒரு வண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை எடுத்ததால ரோட்டு வரத்தை கொட்டணும். அது இப்ப 2-3 நாள் தொடர்ந்து அங்கே எடுத்துட்டு இருக்கோங்க, ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோங்க. சார் நீங்க இணைப்பிலே இருங்க. சக்கரபாணி சார், இடம் இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான் குப்பைகள் வந்து அங்கே தேங்கி கிடக்குன்ற காரணத்தை சொல்றாரு. இது குறித்து நீங்க சட்டமன்றத்துல வந்து கேள்வி எழுப்புவீங்களா? ஆமாம்மா, நான் கவன ஈர்ப்பு தீர்மானம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு நான் கொடுத்திருந்தேன். அவங்க இதை பத்தி எடுக்கவே இல்லை.
நானும் கலெக்டர்கிட்ட போய் நேரடியாக மனு கொடுத்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி, சார் இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுனா நீங்க ஒரு 10 ஏக்கர் எங்கேயாச்சும் நீங்க சிஎம்ஏ கிட்ட அல்லது மாஸ் செக்ரட்டரிட்ட ஒரு ஃபண்டு வாங்கி பிரைவேட் நெகோசியேஷன்ல தனியார் பேச்சுவார்த்தை மூலயமா ஒரு 10 ஏக்கர் நிலத்தை எடுத்தீங்கன்னாத்த இந்த குப்பையை கொட்ட முடியும். மார்க்கெட் சங்கத்துக்காரர்களும் அதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா அவையிலும் கொஞ்சம் பணம் பத்தலினாலும் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்துக்கு பத்தலினாலும் அவையும் கொஞ்சம் தரதுக்கு தயாரா இருப்பாங்க. அவைகிட்ட கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க அவைகிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி கூடுதலுக்கு அந்த நில உரிமையாளர் கொடுத்து இந்த குப்பை கொட்டுவதற்கு ஒரு நிரந்தரமான இடத்தை தேர்வு செஞ்சீங்கன்னா தான் ஆகு. இப்ப கமிஷன் சொல்றாருல்ல, பூமிதான நிலத்தை நான் எடுக்கிறேன்னு சொல்லி, அது டவுனுக்குள்ளேயே தான் வருது. அதாவது 5, 6, 7 வார்டுக்குள்ளேயே தான் வருது. இது நாளைக்கு குப்பையை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற மக்கள் தடுப்பாங்க. மக்களுக்கு நாளைக்கு சுகாதார கெடுதல் ஏற்படு. நான் சொல்றது நிரந்தரமான தேர்வுக்கு தான் நான் கலெக்டர்ட்டும் சொன்னேன். இப்ப கமிஷனர்ட்டும் சொல்றது, நகராட்சி நிர்வாகத்திட்டும் சொல்றேன். இதன் மூலமா இன்னைக்கு அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அதாவது ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு பணம் நிதியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்து, மாவட்ட ஆட்சித்தலைவர் தனியார் இடத்துல யாராச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்காவது ஒரு இடத்துக்கு 10 ஏக்கர் நிலத்தை தேர்வு செஞ்சு நிதி பத்திலினாலும் மார்க்கெட் சங்கத்துக்காரன் நம்ம கொடுக்க சொல்லலாம். கொடுத்து ஒரு நிரந்தர தீர்வு கண்டாத்த நல்லதொழிய இப்ப பாருங்க, இந்த 4 நாளா குப்பைய ரோட்ல கொட்டி மலையாட்ட குமிச்சு வச்சு தீ வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த ரோட்ல போகவே முடியாது. அந்த அளவுக்கு சுகாதார கேடு ஏற்பட்டிருக்குது இந்த நகராட்சியின் மூலமாக. கண்டிப்பாக சார், அதாவது தீர்வை தேடி மூலமாக புதிய தலைமுறையின் வாயிலாக ஒட்டன்சத்திரத்தின் பகுதியில் குப்பைகள் தேங்கி கிடக்கிறது. இதன் காரணமாக மக்கள் பெரும் துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இது துறை அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சென்று சேரும் என்று நம்புகிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு மிக்க நன்றி.